ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்டோரிஸ் ஆஃப் ஹோப் சேனல். வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி செஞ்ச ஒரு கிரேவி ரெசிபி தான் இது. பன்னீர் மலாய் மட்டர். என்னம்மா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எடுத்த ரெசிபியை இப்போ தான் ஷேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. இனிமேல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிபிக்குள்ளே வந்துடுவோம். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அந்த பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அப்புறம் பே லீஃப், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் பெப்பர், பட்டை, அப்புறம் சோம்பு. இது கூட முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நான் குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக இல்லை, மீடியம் சைஸாக தான் இருக்குது. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணிக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, மீத்தி லீஃப். இது வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ இதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பட்டாணி இந்த பேஸ்ட்டோடவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு பட்டாணியும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக வறுத்துட்டு நெய்லேயோ எண்ணெயிலையோ வறுத்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அது ஒரு கலரிட்டு மூடி வச்சு ஒரு 5 to 2 minutes to 5 minutes குக் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் மட்டர் மலாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.